இச்சாதாரி நாகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கூட வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறுமனே நாடகங்களில் தான் இருக்கும். ஆனால் நிஜமாகவே வந்து 5 குழந்தைகளுடன் இந்த நாகம்மை பிறந்ததினால் யாருமே இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முடியெல்லாம் சிலுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோரி, மனித பெண்ணுக்கு பிறந்த நாகப்பாம்பு. கடைசியாக பிறந்த இந்த நாகம்மைக்கு பங்கீடுகள் செய்ய வேண்டிய தேவை கடமைப்பாடு இருந்தது. அதில் பொறுக்க முடியாமல் இதுதான் வந்து அம்மனாக வழிபடக்கூடிய நாககட்ட அம்மன் வந்து. ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விருட்சமாக வந்து நான் நினைக்கிறவங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களா இருக்கலாம். டைம் ஆனால் இங்கேருந்து போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏலியாந்து போகலாம். ஸோ அப்படி நிறைய காரணங்கள் வந்து இருக்கும். இந்த ஆலயத்திற்கு வந்து செவ்வாய் தோஷங்கள், ராகுகேது தோஷங்கள், குழந்தை இல்லாத பிரச்சனைகள் 10 மணிக்கெலாம் வந்துட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை மணிக்கு இருந்து இந்த தேசத்து பொங்கல் வந்து பொங்கி முடித்து வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நேர்த்திகள் சில விட கொடுக்கல, அப்போ அவங்க சில விட நேர்த்தி வச்சுட்டு மறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது போய் கனவுல காட்டும். வெல்கம் டு ஆர்ஜே பின் கேஜே. ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு சுமார் 2.5 வருடங்களுக்கு அப்புறமா நான் போய் காணொலி எடுத்து அதே ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறேன். அதாவது முன்னாலே வந்து எங்களுடைய ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க கூட வந்துட்டு இப்போ போய் பாப்புலர் லிஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி அது வந்து ஒரு 15க்குள்ளே இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும். அதாவது மட்டக்களப்பு படுவான்கரை பக்கத்தில், அதுவும் ஒரு வில்லேஜ், அந்த கிராமத்தில் வந்து மனித பெண்ணுக்கு பிறந்த நாகப்பாம்பு அப்படி சொல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ உண்மையில் இப்படியான ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டோன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து அது வந்து கட்டுக்கதை, அது ஒரு வதந்தி அப்படி சொல்லி. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அவங்களோட அந்த ஒரு வம்சாவளியாக அப்படியே கடத்திட்டு வர வரலாறு இருக்கே, அது வந்துட்டு இப்படி பொய்யா கட்டுக்கதையாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்காது. என்ன சொன்னால் இன்றைக்கி இலங்கையை பொறுத்த மட்டும் எல்லா நாகர்கோயில்களையும் வந்து தேசத்து பொங்கல் அப்படிங்கிற ஒரு விசேடமிக்க ஒரு பொங்கல் விழாவை வந்து நடத்துவாங்க. இது வந்து நாகர் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னால் முந்திய பிந்தியோ வந்து நடக்காது. இந்த பொங்கல் வந்து சில ஆலயங்களோட உற்சவம் வந்து முந்தி பிந்தி நடந்தாலும் கூட, ஆனால் இந்த ஒரு பொங்கல் வந்து எல்லா நாகர் ஆலயங்களையும் ஒரே நாள் நடக்கக்கூடியது தான் வந்து இந்த நாகாட்டு பொங்கல் அப்படி சொல்லுவோம். அதாவது இந்த தேசத்து பொங்கல். ஸோ அப்படி இலங்கையில் பிரசித்தி பெற்ற நாகர்கோயிலில் மிக முக்கியமானது வந்து உங்களுக்கு தெரியும் நைனி நாகபூசணி அம்மன் ஆலயம். அதே மாதிரி கிழக்கு மாநிலத்தில் இருக்க கூடிய இந்த நாககட்டு அம்மன் ஆலயம். ஸோ இந்த நாககட்டு அம்மன் ஆலயத்துக்கு வந்து மிக பிரமாண்டமான மிகப்பெரியதொரு வரலாறே இருக்கு. அதாவது யாருமே இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முடியெல்லாம் சிலுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு மனித பெண்ணுக்கு பிறந்த நாகப்பாம்பு, அதுக்கப்புறமா வந்து தன் கூட இருந்த சகோதரிகள் வந்து திருமணமானதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனைகளை நடந்து அதுக்கு பிறகு நடந்த சண்டையினால் வந்துட்டு அவங்க அந்த நாகம் வந்து தனியை பிரிஞ்சு வந்து அது தனியை குடியிருந்து அப்படி பெரியதொரு வரலாறு. நான் சோட்டா அவங்களுக்கு சொன்னாலும் வந்து புரியாது. ஸோ அந்த ஒரு வரலாறை இந்த ஆலயத்தில் இன்னைக்கு இந்த பூஜைகளை நடத்திட்டு வர அந்த கோயில் குருமார்கிட்டையோ அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் சார்பில் யார்கிட்டையோ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அவங்க வந்து இன்னைக்கு தேச பொங்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த தேசத்தில் பல பாகங்கள்லையும் இருந்து இந்த பொங்கலை நடத்துறதுக்காக வேண்டி வருவாங்க. இது முக்கியமானது ஒரு பொங்கல். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ வந்து கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினோட முழுமையான ஒரு வரலாறு வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இச்சாதாரி நாகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கூட வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறுமனே நாடகங்களில் தான் இருக்கும். ஆனால் நிஜமாகவே வந்து இந்த ஒரு இச்சாதாரி நாக வடிவில் வந்து வாழ்ந்து, அதாவது மனித பெண்ணுக்கு பிறந்த நாகப்பாம்போட வரலாறு வந்து நீங்கள் முழுக்க இந்த ஒரு காணொலி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்னோட சொன்னால் வந்து இதே கோயிலில் வந்து நாங்கள் முன்னால் வந்துட்டு வீடியோ பண்ணி காண்பிச்சிருக்கோம். ஆனால் வந்து இப்படியான இந்த திருவிழா டைமில், இந்த பகல் டைமில் வந்து காண்பிக்கலை. என்ன சொன்னால் அந்தளவுக்கு ஆக்கு கூடுவாங்க. இப்போ மதியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து இப்போ தான் 11 மணி, 11:30 கூட வந்து ஆகலை. ஸோ இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ பேர் ஆக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போயே பொங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பொங்குறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஈவினிங் டைம் ஒரு 4:30க்கு அப்புறமா 5 o'clock அந்த டைமில் தான் வந்து இந்த தேசத்து பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரியலை, இங்கே வந்து இப்போ 11 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை மணிக்கு இருந்து இந்த தேசத்து பொங்கல் வந்து பொங்கி முடித்து வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நான் நினைக்கிறவங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களா இருக்கலாம்.
டைம் ஆனால் இங்கேருந்து போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏர்லியாக வந்து போகலாம். ஸோ அப்படி நிறைய காரணங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் டைம் போக ஏராளமான எக்கச்சக்கமானவங்களும் வந்து வருவாங்க. சொன்னால் கிழக்கு மாகாணத்திலே நாகர்கோவிலுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் போன ஒரு ஆலயம் அப்படி சொன்னாலும் வந்து இந்த நாகாட்டு அம்மன் கோவில் தான் வந்து, அதாவது பண்டரியா வழியில் இருக்கிற இந்த ஒரு அம்மன் கோவில். வடக்கு மாகாணத்தில் வந்து இப்போ நயினாதீவில் இருக்கிற நாகபூசணி அம்மன் கோயிலை வந்து எவ்வளோ பேர் வந்து வழிபடுறதுக்கு அதில் எவ்வளோ பெரிய வரலாற்று கதைகள் வந்து கேள்விப்பட்டு போகிறாங்களோ அதே மாதிரி மிக முக்கியமானது ஒன்று தான் வந்து பண்டாரியா வழியில் இருக்கிற இந்த ஒரு நாகாடு நாகதம்பிரான் கோவில். ஸோ இங்கே கூட வந்து அந்த அளவுக்கு வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே வந்து கிட்டத்தட்ட எங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம் இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ 3 இயர்ஸ் ஓல்டு வந்து அந்த பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் வந்து இந்த ஆலயம் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறது வந்து. ஸோ அது வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னால் இங்கே இருக்கிறவங்கள அந்த ஸ்டோரிகளை சொல்லும்போது நம்மளோட மேலே வந்து அந்த முடிசிலுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அந்த பழைய வரலாறு வந்து நம்புறதா இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் நிறைய பேர் வந்து அப்படியான கதைகள்லாம் வந்து நம்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே இப்போ வரைக்கும் கட்டி காப்பாற்றப்பட்ட வர்ற ஒரு வரலாறு அப்படி சொல்லலாம். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ண தொடங்குறாங்க. நான் நைட்டில் வந்தோன்னு சொன்னால் வாகனம் பார்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பொங்கி சாமி வழிபட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கஷ்டமானது. இந்த ஆலயம் வந்து யாரோட ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயுமே கிடையாது, அதாவது ஒரு ஏரியாவுக்குள்ளே கிடையாது, நடுவில் ஒரு வயல் வெட்டைக்கு நடுவில். அதுவும் இந்த வயலுக்குள்ளே எப்படி இந்த ஒரு இந்த அம்மன் ஆலயம் வந்து தோன்றப்பட்டது அப்படிங்கிறது எல்லா வரலாறுமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ ஒருத்தங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தெரிய வரும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இந்த பண்டாரியா வழி, அரசடி தீவு, பட்டிப்பலை, கொக்குட்டிச்சோலை, பொதுவாக வந்து படுவாங்கரை பக்கத்தில் வந்து கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பிரபலியமாக நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கலை நிகழ்வுகள்லாம் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அந்த பக்கம் ஸ்டேஜ் இருக்குது. அடுத்த சைடு நம்ம பேசுகிறது வந்து எந்தளவுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் இங்கே வந்து அந்த பாலை விற்பனைகள் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து நிதி செலுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபுல் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சத்தம் வந்து எந்த அளவுக்கு கிளியராக வழங்கும் அப்படிங்கிறது தெரியாது. பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கும் அந்த குட்டி இருந்த இடத்திலே கொட்டு பந்தலிட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியான வழிபாட்டு முறைகளால் இவ்வாலயம் இன்று இவ்வாறான ஒரு பிரம்மாண்ட ஆலயமாக இன்று உருவாகி இருக்கின்றது. இத்தகைய ஐதீகம் நிறைந்த
ஒரு தொன்மையான ஆலயமாக இவ்வாலயம் அமைந்திருப்பது பண்டாரியாபடி நாகக்கட்டு ஆலயத்தினுடைய தனி சிறப்பாகும். வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான்பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு லோகா சமஸ்த சுகினோ பகிர்ந்து சமஸ்ததன் மங்களாணி பகிர்ந்து. பண்டாரியாவளி ஸ்ரீநாகதம்பிரான் தேவஸ்தானத்திൻ്റെ சுருக்கமான வரலாறு. முன்னொரு காலத்தில் பண்டாரியாவளி நாகதம்பிரான் ஆலயமாக பிரசித்தி பெற்று மட்டக்களப்பு பிரதேசத்திலே பன்னெடுங்காலமாக இவ்வாலயம் சிறப்புற்று விளங்கியது பெரியொரு விடயம். அந்த வரிசையில் இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் பூசை வழிபாடுகள் செய்து வந்தது. காலப்போக்கில் அது மாறுபட்டு நித்திய பூசை என்ற நிகழ்வுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு மகோற்சவங்கள் மற்றது எம்பெருமாட்டிக்கு பால் பழம் வைக்கிற நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் முக்கியமான பொக்கிஷம் பெருமாளுக்கு பால் பழம் வைக்கிறது, உணவாக முட்டை வைப்பது பொருத்தமான விஷயம். இதிலேயும் 5 குழந்தைகளுடன் இந்த நாகம்மை பிறந்ததினால் கடைசியாக பிறந்த இந்த நாகம்மைக்கு பங்கீடுகள் செய்ய வேண்டிய தேவை கடமைப்பாடு இருந்தது. அதில் பொறுக்க முடியாமல் அந்த பங்கீடுகள் செய்கின்ற காலத்தில் அதுகள் காணாத கொற்றுக்குறையில் நிவர்த்தி பண்ண வேண்டிய தேவை இருந்ததினால் அதை பொறுக்காமல் இந்த நாகம்மாள் மட்டக்களப்பு மகளடுத்தீவில் வரும்படியில் அவடத்தில் கொம்பு இருக்கின்ற கொம்புக்கிழவி வயிற்றுவாரி சம்பந்தப்பட்ட அவடத்தில் அந்த நாகம் பூந்து அதன் வழியாக பண்டாரியாவளி என்னும் கிராமத்துக்கு இவ்வாலயத்தில் குடிபுகுந்தது. அந்த வரிசையில் அதில் இருந்து அந்த மக்கள் இவ்வாலயத்தை மிக விமரிசையாக வழிபாடு செய்து அன்று இருந்ததை விட இன்று வரைக்கும் இந்த ஆலயம் மிக சிறப்பாக பூசைகள் 2015ஆம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டதுக்கு பிறகு காலை பூசை, மதிய பூசை, இரவு பூசை என்பன நடைபெற்று இந்த வருடத்துக்கான மகோட்ச நிகழ்வானது 27/6/2025 ஆரம்பிக்கப்பட்டு 1/7/2025 ஆனித்திரை தரிசனமும் அம்பாளுக்கு பால் பழம் வைக்கிற நிகழ்வும் நடைபெற்று 4/7/2025 இன்று அதாவது வெள்ளிக்கிழமை மாபெரும் தேசத்து பொங்கலுடன் விழா நிறைவேற இருக்கின்றது. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவது உலகம் எங்கிலும் இருக்கின்ற பக்த அடியார்கள் சிறப்பாக தரிசனங்களை செய்து அவங்களோட நேர்த்திகளை சரியான முறையில் கையாண்டு வருகின்றார்கள். இவ்வாலயத்தின் ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால் எந்த பாகத்தில் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு அந்த பொங்கலை செய்து அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணி அதை சில வழிபாடுகள் செய்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வெற்றி அளிக்கின்றது. இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கடமைப்பாடும் இருக்குது. சில குறைபாடு இருக்கின்ற நேரங்களில் எங்கெல்லாம் போய் சில குறைகளை தீர்க்க வேண்டி இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு செவ்வாய் தோஷங்கள், ராகு கேது தோஷங்கள், மற்றது பிள்ளை குழந்தை இல்லாத பிரச்சனைகள், இப்படியான வகையான சில விஷயங்களை இந்த அம்பாள் இன்றைக்கு இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த அம்பாள்ற பெருமையை சொல்லணுமெண்டா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரிசையில் எங்களுக்கும் நிறைய வேலைப்பாடு இருக்கின்றபடியினால் குறிப்பிட்டதுகளை நாங்கள் சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். லோகா சமஸ்த சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவரந்து. நன்றியா. உண்மையில் என்ன சொன்னால் ஈழப்பகுதி எடுத்துக்கணும்னு சொன்னால் வடமாகாணத்தில் நாகபூசணி அம்மன் கோயில், அதாவது நைனி நாகபூசணி அம்மன் கோயில் எந்தளவுக்கு பேசப்படுகிறதோ அதே மாதிரி கிழக்கில் இந்த நாகக்கட்டி உண்மையிலே நிறைய பேர் இந்த கதைகளை நம்பினால், அதாவது வழியாக தமிழர்களுடைய பாரம்பரிய வழியாக அப்படி கடத்தப்பட்ட வரலாறு. அதாவது ஒரு மனித பெண்ணுக்கு பிறந்த நாகபாம்பா சில பேர் அது கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கட்டுக்கதைன்னு சொல்றவங்களுக்கு நீங்க கட்டுக்கதைன்ற வாரத்துக்கு இந்த ஆலயத்தை பொறுத்தளவு கட்டுக்கதைன்னு சொல்லல. உண்மை நடந்த ஆதாரபூர்வமாக எல்லாம் உண்மையான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எங்களோட சில விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தக வெளியீடுகள் நாங்கள் செய்ய வெளிக்கிட்ட நாங்கள்
அதில் எல்லா விளக்கங்களும் தெளிவாக போட இருந்தேன் நாங்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் செய்யலாம் போயிட்டு உண்மையான விஷயங்கள் நான் நிறைய சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்றைய நிகழ்வு இன்றைய வேலைப்பாடு எங்களுக்கும் கூட இருக்கிறபடினால நான் குறிப்பிட்ட சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இவர் ஆலயத்தின் செயலாளர். கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் உண்மையில் இதோட வரலாறுகள் அடங்க பற்றின புத்தகங்களை வந்து வெளியிடுவீங்களா? கண்டிப்பாக வெளியிடுவோம் நாங்கள். அதை கண்டிப்பாக மேலே செய்வோம். நாங்கள் 2027 குடமுழு கொண்டு செய்கிற நிகழ்வு இருக்குது. அந்த காலப்பகுதியில் நாங்கள் இதில் வரலாறு என்னென்னா வெளியிடுவதை கொண்டு வரணும். தம்பியாக்கள் கேட்டதுக்கு நாங்கள் உண்மையில் வந்து இதை பொய்யா உண்மையா அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் எங்களோட கோயிலின்ற பெருமையை நாங்கள் சொல்லக்குள்ள அது ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ கிட்டடியில் கூட இப்போ நாங்கள் இப்போ அந்த அம்மாள் இருக்கிறதுக்காக ஒரு இடம் கூட தயாரிச்சிருந்தது. சரியாக புத்து பிடிச்சி அதில் வந்து நாங்கள் வழிபாடெல்லாம் செய்து அதை ஒரு நிவர்த்தியாக எடுத்து தான் நாங்கள் இன்றைக்கு அந்த இடத்துல அவங்க இல்லாமல் வேறு இடத்த வச்சிருக்கிறோம் நாங்கள். அப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டி கிடக்குது. நேர்த்திகள் சில வேலை கொடுக்கல. அப்போ அவங்க சில வேலை நேர்த்தி வச்சுட்டு மறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது போய் கனவுல காட்டி அவங்க உரிய இடத்த வருவாங்க. இந்த கதைகளை கேட்டுக்கொண்டு தான் நானும் வந்து உண்மையில் இந்த ஆலயத்துக்கு வந்தது வந்து என்ன சொன்னால் இவ்வளவு பெரிய ஆலயமாக கட்டி வச்சாலும் இன்னைக்கும் வரைக்கும் இந்த அம்மனுக்கான கொத்துப்பந்தல் வழிபாடுகள் வந்து இப்பயும் வந்து பின்பற்றப்படுது. ஸோ முன்னுக்கு வந்து வைக்கலால் வந்துட்டு பந்தலிடப்பட்டு இப்பயும் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாகக்கட்டு அம்மனோட தேசத்து பொங்கல் வந்து இன்னைக்கு வந்துட்டு மட்டக்களப்பில் பல பாகங்கள்லையும் இருந்து இன்னைக்கு இந்த பொங்கலை வந்து பொங்குறதுக்காக வேண்டி வருகை தருவாங்க. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிற இந்த அம்மனை வந்து வருஷம் வந்து தவறாமல் வந்து வழிபாட்டிற்காக வந்து சேருவாங்க. ஐயாக்களுக்கு இன்னைக்கு அதிக அளவான வேலைகள் இருக்கிறதுனால நம்மளை வந்து இன்னும் அதிகமான வரலாறுகளை கேட்க முடியாது. இன்னொரு நாட்களில் வந்து நம்ம அதை பற்றி கேட்டறியும். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க அம்மனுக்கான கொத்துப்பந்தல் வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பின்பற்றப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பல பாகங்கள்லையும் அதாவது மட்டக்களப்புன்றதை தாண்டி வந்து மட்டக்களப்பை தள்ளி இருக்கிற மற்ற மாவட்டங்களிலும் இருக்குது. இலங்கையில் மற்ற மாகாணங்கள் பகுதிகளில் இருந்து இன்றைக்கு வந்து வெள்ளையர்கள் கூட வந்து இதை வந்து காணொலியாக படம் பிடிக்கிறதுக்கு வந்து அதிக பேர் வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து அம்மனாக வழிபடக்கூடிய நாகக்கட்டு அம்மன் வந்து. ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விருட்சமாக வந்து வேப்ப மரம் இத்தி மரம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் தலை விருட்சம் எது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ வந்து முன்னுக்கு வந்து விருட்சத்திற்காக வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களால் வந்து இந்த வரலாறுகள் நம்பப்பட்டு வருது. ஸோ நம்புறதுனால வந்து தான் இன்றைக்கும் இவ்வளவு மக்கள் வந்து தேசமாக வந்து ஒன்று கூடி